திருமண பந்தலுக்கு வெண்ணிற ஒளி கொணர்ந்து பட்டுப்போல மலர்களை மெல்ல நெகிழ்ந்து கொண்டிருந்த ராடு தினேஷின் கண்கள் வீடு வழியாக அடிக்கடி கடந்து செல்வதாயிருந்த அமுதாவின் நிழலுக்குள் ஒருவிதமான இசையைக் கேட்டது. அவளது கைகளைப் போலவே மென்மையானது அவளது நடை. வேலைக்காரி என்றாலும் அவள் பார்வையில் ஒரு தனிப்பட்ட மதிப்பும் நிதானமும் இருந்தது. பாத்திரங்களை கழுவி முடிச்சிட்டீங்களா என்ற தினேஷின் வினாவிற்கு, இல்ல, ஆனா உங்க லைட்டுல ஒளிய கொஞ்சம் தேவை, சாயங்காலம் இருள் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருச்சு என்று பதில் சொன்னபோது இருவரும் ஒரு கணம் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். மழை கொட்டும் ஒரு இரவு. பந்தல் வேலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. வீட்டில் பெரியவர்கள் அனைவரும் மேல் மாடிக்கு சென்றுவிட்டனர். அந்த சற்று இருளில் கிச்சன் வாசல் அருகே அமுதா காய்ந்த துணிகளை எடுத்துக்கொண்டு நடந்து வந்தாள். தினேஷ் பந்தல் பின்னால் ஒரு கோணத்தில் நிழலாக நின்று கொண்டு, காய்ந்தா என்று கேட்க, துணிதான் காய்ந்தது, ஆனா சில விஷயங்கள் மனசுக்குள்ள இன்னும் ஈரமாயிருக்குது என்றாள். அந்த வார்த்தையில் தினேஷின் இதயத் துடிப்பு ஒரு பக்கவாட்டு எடுப்பதை உணர்ந்தான். நீங்க சாமான்ல நல்ல வேளை பாக்கறீங்க, ஆனா உள்ள மனசையும் பாக்கறீங்களா என்ற அமுதாவின் குறும்பு கலந்த கேள்வி இருளில் தீப்பொறிகளை விட்டது போல இருந்தது. சிறிய அழுத்தங்களும் கண்களுக்குள் நீளும் மெளன பேச்சுகளும் ஒரு வழியாக இருவரையும் அருகில் கொண்டு வந்தன. எந்த தொடும் இல்லாமல் அடுத்த வார்த்தைக்கு இடையே பெரும் இடைவெளி இருந்தது. ஆனாலும் அந்த இடைவெளியில்தான் உண்மையான ஈர்ப்பு கிடைத்தது. நாளைக்கு பந்தல் முடிஞ்சா மீண்டும் வரீங்களா? நீ இருக்கிற வரைக்கும் பந்தலுக்கும் வேலைக்கும் மேல ஒரு காரணம் உண்டு. இரு உள்ளங்களின் ஆழத்திலிருந்து எழும் ஈர்ப்பு அது. அந்த இரவின் பின்னாலே வந்த மழை வீட்டின் பின்புறத்தை குளிரச் செய்தது. மழைத் துளிகள் மேல் ஓடையில் சாத்திய சத்தம் இருவருக்கும் இடையில் விலகி நின்ற மெளனத்தை இசையாக மாற்றியது. அமுதா தூள் தெறிக்கும் சேலையில் நனைந்தபடி வாசலிலிருந்து உள்ளே நுழைந்தாள். அவளது தோளில் ஓர் ஈரந்துணி, முகத்தில் மெல்லிய சாயல். தினேஷ் பந்தலின் பக்கவாட்டில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். வீடெல்லாம் தூங்குற மாதிரி இருக்கே. அவளது குரலில் ஓர் குழப்பத் துடிப்பு. தினேஷ் மெதுவாக அருகே வந்தான். இப்பவே தூங்கல் என்றாலும் சில கனவுகள் சுயமா வந்துவிடும் என்று அவன் சொன்னதோடு அவளது விழிகள் தடுமாறின. அந்த கணத்தில் வார்த்தைகள் இருந்தன. ஆனால் அதன் பொருள் வார்த்தைகளின் புறமல்ல, அந்த இடைவெளிகளில் தோன்றும் உணர்வுகளின் அழுத்தத்தில் இருந்தது. அவளது கையை தூக்கி பனிக்கட்டியான விரலால் அவனது கைகளைச் சுற்றியபோது அவன் இதழ்களில் ஒரு மெளனக் கண்ணியம் பிறந்தது. நீங்க பேசாமலேயே பல விஷயங்களை சொல்லறீங்க என்றாள் அவள். தினேஷின் பார்வை தீவிரமாயிற்று. பேசக்கூடிய வார்த்தைகள் சில உணர்வுகளுக்கு போதுமானதல்ல. நாம இருக்கிற இந்த இடைவெளிதான் உண்மை சொல்லுது. அந்த நேரம் காற்றுக்கூட இளைப்பாறியது போல் அமைதியடைந்தது. மழை சிறிது தளர்ந்தது. இருவரும் சொற்கள் இல்லாமல் அந்த மழைச்சத்தத்தில் தங்களை தேடிக் கொண்டனர். தொடர்பு என்பதற்கு எல்லா நேரத்திலும் உடல் தேவையில்லை. சில நொடியை வெறும் பார்வையால் மூடியாலே ஒரு உயிர் இன்னொரு உயிரின் கதவுகளை திறக்க முடியும். மழை நேரமெல்லாம் ஒழுகிக் கொண்டிருந்தது. சுவற்றின் பின் பந்தலின் நிழலில் அமுதா மெதுவாக நின்றாள். தினேஷ் பக்கமாய் நடந்து கொண்டே ஏதாவது சொல்வது போல் திறந்த வாய் பின்னர் மூடியது. ஏனெனில் வார்த்தைகளின் இடத்தில் ஏற்கனவே ஒரு காற்று நகர்ந்து கொண்டிருந்தது. அவனது அருகாமை அவள் மூச்சில் ஒரு அதிர்வை உண்டாக்கியது. நீங்கள் ராத்திரி வீட்டுக்கு போக மாட்டீர்களா? அவளது குரலில் எழும் அதிர்ச்சி மரியாதைக்குள் கட்டுப்பட்ட காதலின் கசிவோடு கலந்தது. இரவு எங்கு முடிகிறதோ அங்கேதான் நான் இருக்க முடியும் என்றான் அவன். அது பதிலல்ல, அது ஓர் வெளிப்பாடு. அமுதா சிறிது நேரம் பார்வையை தாழ்த்தினாள். அவள் கையில் பிடித்திருந்த ஈர நுணுக்கத் துணி அவள் உள்ளத்தின் ஈரத்தை காட்டுவது போல இருந்தது. அந்த நொடி அவன் அவளது கைகளை தழுவினான். தினேஷ் என்றாள் அவள் மென்மையாக. அதன் பின்னர் ஒரு சத்தமற்ற இடைவெளி. அந்த இடைவெளியில் அவளது கண்கள் அவனது இதழ்களோடு பேசின. அவன் மூச்சு அவளது நெஞ்சின் இயக்கத்தை பின்தொடர்ந்தது. தங்களுக்குள் நிகழும் நெருக்கம் எந்த கடந்து போன உறவுகளையும் நினைவுபடுத்தவில்லை.
இது புதிதான பயணம், எங்கும் விரக்தியும் ஏமாற்றமும் இல்லாதது. உங்களை பாதிக்க விரும்பலை, ஆனால் உங்களால் தான் நான் பாதிக்கப்படுகிறேன் என்றாள் அவள், தன்னை கூட புரிந்து கொள்ள முடியாத உணர்வுகளுடன். தினேஷ் அவளது நெற்றியில் தன் நிழலை ஓரமாக சாய்த்தான். அது ஒரு யூமா அல்ல, அது ஒரு உறுதி, ஒரு சொற்கள் இல்லாத உறுதி. நீ என் துடிப்புக்குள் புகுந்து விட்டாய். அது வலியாய் இல்லாமல் மென்மையாக நடந்தது. அந்த இரவு நாளை மறுநாளில் நிகழப்போகும் திருமண விழாவின் அலங்காரங்களைப் பற்றியதல்ல, அது இரு மனங்களின் ஒன்றிணைப்பைப் பற்றிய இரவாக மாறியது. அமுதா. அவள் கண்களில் இருந்த சிறிய பயம் தினேஷின் அணுகுமுறையால் மெல்ல மறைந்தது. ஒரு வெயில் கிழித்த பனிநிழல் போல அவளது முகம் மெதுவாக வெளிச்சம் கண்டது. நீங்க சொல்றதெல்லாம் நம்ம மாதிரியானவங்க கண்டு நம்பலாமா என்றாள் அவள், அவன் கையில் அவள் விரல்களை சுருக்கிக் கொண்டபடியே. தினேஷின் பார்வையில் ஒரு ஆழ்ந்த தன்மை பிறந்தது. கண்ணால் பார்த்தது மட்டுமல்ல, மனசு அனுபவித்ததுதான் உண்மை. அந்த உண்மை உன்னையும் என்னையும் கடந்து வந்திருக்கிறது. அமுதா அருகில் வந்தாள். அவர் இருவருக்கும் இடையிலிருந்த காற்று கூட தங்கியது போல. அவளது ஓரங்கொழியிலிருந்த மெதுவான புன்னகை அந்த இரவில் விளக்காக இருந்தது. நீங்க என் மனசு பக்கம் நடந்ததிலிருந்து அந்த இடம் இப்போது வெறுமையில்லாம இருக்குது என்றாள் அவள். தினேஷின் கைகள் அவளது தோள்களில் சாய்ந்தது. அவன் முகம் அவளது நெருக்கத்துக்குள் அலைகளாய் தேங்கியது. அவர்களது ஒவ்வொரு மூச்சும் ஒருவர் மற்றொருவருக்குள் ஒளிந்து கொண்டது. அந்த நொடி உலகமே நிலைத்தது. மழை கூட அவர்களை தொட்டுவிட்டு விலகியது போல. அந்த இரவில் வெளிப்படையாக இல்லையென்றாலும் இரு உயிர்களின் இணைவு அதைவிட மேன்மையான உணர்வுகளின் நுனியில் நடந்தது. உணர்வுகள் பேசாத மொழியில் பேசும் நேரம் அது. மழை இறங்கி நீண்ட நேரம் கழிந்திருந்தது. பந்தல் வேலைகள் மீண்டும் தொடங்கியிருந்தன. வீடு முழுவதும் கலகலப்பும் அலட்டலும் நிறைந்திருந்தன. ஆனாலும் தினேஷின் பார்வை எப்போதும் எங்கோ விலகியிருந்தது. அந்த மழை இரவின் நிழலில் அமுதா நாற்காலி மீது குச்சி பிடித்து பாத்திரங்களை அலசிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் இயல்பாகவே அமைதியானது. ஆனால் உள்ளே ஓர் அதிர்வு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. தினேஷின் காலடி ஓசையை கேட்டவுடன் அவள் மூச்சு மெதுவாய் உடைந்தது. நேத்து என்று தினேஷ் சொல்ல முயன்றான். நேத்து ஒரு கனவாயிருந்தாலும் என் மனசு முழுக்க அது உண்மையா பதிஞ்சிடுச்சு என்று அவள் முன்னே சொல்வதை நிறுத்தினாள். தினேஷ் சற்றும் பதில் சொல்லவில்லை. பதில்களுக்கு பதிலாக அவன் பார்வை அவளது வாய்ச் சுற்றங்களை படர்ந்தது. அவளது கண்கள் மறைக்க விரும்பும் உணர்வுகளை எதிரே வைத்தது. அந்த நிமிடத்தில் வீட்டு பெரியவர் ஒருவர் வாசலுக்குள் வந்தார். அந்த பந்தல்காரனுக்கு டீ யாராவது கொஞ்சம் கொண்டு போங்க என்ற குரல். அமுதா சில நாட்கள் முன் போல மெல்ல எழுந்தாள். ஆனால் இப்போது அவளது நடை மாறியிருந்தது. ஒவ்வொரு அடியிலும் பசுமை மட்டுமல்ல, ஒரு கவனமும் இருந்தது. அவளது மனதில் தினேஷை தொடர்ந்து வைக்கிற உறவின் நெருக்கம் அந்த அடிகளில் விளங்கியது. மணநாள் தினம் வந்தது. பந்தல் முழுவதும் மின் விளக்குகள், வாசனை மலர்கள், சத்தமற்ற மகிழ்ச்சிகள். தினேஷ் அலங்காரம் முடித்து இறுதி சோதனைகளை செய்து கொண்டிருந்தான். அவனது விழிகள் இடைவிடாது வீட்டு வெளியில் ஓரமாய் நின்ற அமுதாவை பார்த்து கொண்டிருந்தன. அவளும் பார்த்தாள். பலர் நடுவிலும் அந்த பார்வை மட்டும் தனியாக இருந்தது. அந்த பார்வையில் இது நமக்கான இடம் அல்லவா என்ற எதிரொலி இருந்தது. அந்த எதிரொலிக்குள் எதிர்காலம் மெல்ல ஓர் வினாவாக உருவெடுக்கத் தொடங்கியது. மணநாள் பரபரப்புக்குள் தினேஷின் பணிகள் முடிந்துவிட்டன. பந்தல் ஒளிர்ந்தது. பூக்கள் புனைந்த முகங்கள் மகிழ்ச்சியில் திளைத்தன. ஆனால் அவனது விழிகளில் மட்டும் ஒரு சிறிய கனமான மழைச்சாயல் நின்று கொண்டிருந்தது. அதுவே அமுதா. விருந்தாளிகள் வந்து கொண்டிருந்தார்கள். வீட்டுப் பெண்கள் சிரித்துக் கொண்டும் வேலைக்காரிகளிடம் ஆணையிடுவதிலும் மூழ்கியிருந்தனர். அந்த நேரத்தில் பண்டிகை ஓய்வு நேரம். அமுதா பின்வாசலில் நின்று சற்று மூச்சு எடுக்க விரும்பினாள். அங்கேதான் தினேஷ் நின்று கொண்டிருந்தான், எதிர்பாராமல். இல்லை, வெறுமனே எதிர்பார்ப்பு இருந்தது. சந்திப்பு மட்டும் அதிர்ச்சி. நம்ம சந்திப்பு இது கடைசியா என்றாள் அவள், கண்களில் தெளிவும் கலங்கும் கலந்து. தினேஷ் அருகில் வந்து குரல் இமையாத மென்மையில் சொன்னான், நீ மழையில்லாம
என் மனசு வறண்டுவிடும் மாதிரி இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்கும் இந்த உலகுக்கும் நம்ம கோணமும் நம்ம தூரம்தான். அவள் சிறிது நேரம் எதுவும் சொல்லவில்லை. பிறகு மெதுவாக சொன்னாள், நீ என்னை தொட்டதில்ல. ஆனா என் உள்ளத்தை வேற மாதிரி உயிரோடே நிக்க வச்சிருக்க. அந்த நேரம் வீட்டு பெரியவர் ஒருவரின் விழி பின்வாசலுக்குள் வந்தது. இருவரின் அருகாமையும் பேசாமையும் அவரை சந்தேகப்பட வைத்தது. அமுதா, என்ன இங்க நிக்கற? பந்தல்காரன் பக்கம் என்ன வேலை உனக்கு? அமுதா வெட்கமோடு பின்னோக்கி நடந்தாள். தினேஷ் தலை குனிந்து நின்றான். அந்த கணம் இருவருக்கும் தெரிந்தது. அவர்கள் தனிப்பட்ட உலகம் மற்றவர்களுக்கு ஏற்கத்தக்கதல்ல. அந்த இரவு திருமண விழா முடிந்து அனைவரும் கிளம்பியபின் அமுதா சமையலறையில் தனியாக இருந்தாள். தினேஷ் பந்தல் அகற்றும் பணியில் இருந்தபோது வெளிவாசலின் அருகே ஒரு காகிதச் சீட்டு கிடைத்தது. அமுதா எழுதியது, நீயின்றி என் வாழ்நாள் மெல்ல காய்ந்த இலை போல உலர்ந்துவிடும். ஆனால் நீயோ என் உயிருக்குள்ளே ஒரு மழை சுவாசமாக பதிந்துவிட்டாய். வாழ்கிறது வேறு, வாழ்ந்திருக்கிறது நீ இருந்த அந்த நொடி மட்டும்தான்